கிருபைக்காக காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே இரக்கத்தின் ஐஸ்வர்யம் படைத்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர். எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறீர் அப்பா. கோலும் தடியுமாக நீர் எங்களை தேற்றி ஆற்றி நீர் எங்களை அரவணைக்கிற அன்பு தகப்பனே. மாறாதவர் நீர், மகிமையானவர் நீர், எல் ஷடாயின் தேவன் உமது நாமம். ஆண்டவரே எல்ரோயாய் இருக்கிறவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே பூமியில விளங்குவதாக. அதிசயமாக ஆச்சரியமாக தேவனைகளை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர் என்ற நிச்சயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வந்தானா பயபக்தியோடு, முழு உற்சாகத்தோடு, முழு பலத்தோடு, பரிசுத்தத்தோடு கர்த்தரை துதிப்போமா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நித்திய வாசியும் பரிசுத்தமுள்ள நாமமுடையவராகிய கர்த்தர் உன்னதமும் மகத்துவமானவராகவே இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உன்னதத்துல வாசம் செய்கிற தேவன், இந்த பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் எங்களோடு இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பின் கரத்தினால, உங்களுடைய ஆதரிக்கும் கரத்தினால ஆண்டவரே எங்களை அரவணைத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் மகத்துவர், நீர் மாறாதவர், உயர்ந்தவர். எல் ஷடாயின் நாமமே உமக்கு ஆண்டவரே மிகவும் மேலானது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த பூமி அரசாளுகிற தேவன் ஆண்டவரே, நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உடையவர். நீர் எங்களை ரட்சித்து நடத்துகிறவர், எங்களை கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே குருடர்களை பார்க்க செய்தவர், குஷ்டரோகியை குணமாக்கி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகேயு வீட்டில் ஆண்டவரே தங்கின தேவன் அப்பா. அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே சிறியவனை குப்பையிலிருந்து ஆண்டவரே எளியவனை நீர் உயர்த்துகிற தேவன் அப்பா. எளியவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களோ கர்த்தரோடு கர்த்தருக்குள்ள பயந்து நடக்குவதே செய்ய. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறவனமாகவே தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பயந்து நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீரங்களை ஆண்டவரே பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக தேவன் நீரங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று நாங்கள் வாசிக்கிறவனமாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற யாவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை தேடுகிற யாவரும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை தேடுகிற யாவரும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து தேவன் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதுருக்கமுடையவரே ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவரே ஸ்தோத்திரம். ரட்சித்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை விடுவிக்கிறவர் ஆண்டவரே. நீர் எந்த துணையாளர், நீரே என் மனவாளர், நீரே என் கேடகமானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு சகாயம் செய்வீராக. கர்த்தர் நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டாம், யார் எது செய்ய முடியாது. கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, வாழ்த்துகிறோம் அப்பா, வணங்குகிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை ரட்சித்து ஆண்டவரே நீர் எங்களை வேறுபடுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லா கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தேவனின் துணையாளராக ஆண்டவரே தேவனின் மனவாளராகவே இருந்து நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர், அற்புதமாய் நடத்தி வந்தீர், அதிசயமாய் நடத்தி வந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எழும்பி ஆராதிப்போம். இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஐயா மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. தெய்வமே இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நன்றி பிதாவே, 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 நன்றி பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவோம். Yes, எனக்கு ஜீவன் தந்தார்.
அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆண்டவரே சாத்தானிய கிரியைகள், தந்திரங்களும் மந்திரங்களும் பில்லிசூனிய கட்டுகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அப்பா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும், எல்லா தந்திரங்களையும் மந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் முறியடித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த ஒரு விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு அவருடைய மனசுல கெட்ட சிந்தனையை விதைப்பதற்கு அதிகாரம் நீர் கொடுக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு. ஆண்டவரே பேய்களை விரட்டத்தக்கதாக, நோய்களை போக்கத்தக்கதாக, ஆண்டவரே வியாதியஸ்தர்களை குணமாக்கத்தக்கதாக தேவன் நல்ல ஒரு அபிஷேகத்தை தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா பேய்களும், நோய்களும், தந்திரங்களும், மந்திரங்களும் எல்லாம் மற்றமே எல்லாம் வாய்க்காதே போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கரங்களிலே, ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பரிசுத்தம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, வேதத்தினுடைய புதையல்களை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவனீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. ரிபோ 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 ரிபோ. ஆவியான தெய்வமே நிறைகளை ஆட்கொண்டு நடத்துவீராக அப்பா. நிறைகளை அடியேறி நீ ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா நிந்தனைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா பேய்களும், நோய்களும் இன்றையோடு ஆண்டவரே வாய்க்காதே போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நோய்களும் பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே, எல்லா தந்திரங்களும் மந்திரங்களும், எல்லா ஆண்டவரே அசுத்தங்களும், எல்லா பிசாசு தந்திரங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு கடந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வீட்டை சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி எடுத்து ஆண்டவரே யாருக்கு எந்த தீங்கு அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாத்து அற்புதமாக அதிசயமாக தேவன் வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. நீர் பெரியவரப்பா, நீர் மகத்துவரப்பா, நீர் மாறாதவரப்பா, நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்துவோம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ராஜாவே
இயேசு ராஜாவை நாங்கள் காணவே வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வருகை வரை ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க, வசனத்தில் நாங்கள் வேறு ஒன்று நிலைத்திருக்க, இந்த ஆலயத்தில் நாங்கள் ஆண்டவரே நாட்டப்பட்ட மரத்தை போல ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் கனி கொடுக்கிற ஆண்டவரே மரமாக, செடியாக, கொடியாக ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் ஆண்டவரே பயன்பெறுகிற பாத்திரமாக தேவனே எங்களை மாற்றுங்கப்பா. நீர் ஆண்டவரே சொன்னாலாகும், நீர் கட்டளையிட்டால் அப்படியே இருக்கும் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், கடல் மேல் நடந்தவர், கல்வாரி சிலுவையில எங்களுடைய சாபங்களுக்காக பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு அன்பின் தகப்பனாகிய கர்த்தர் ஆண்டவர், நீர் எங்களை இனிமேலும் நடத்துவீர், இனிமேலும் தாங்குவீர், இனிமேலும் தப்பிவீர் என்ற நிச்சயத்தோடு இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 49ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 11 வசனங்களை வாசித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தீவுகள் எனக்கு செவி கொடுங்கள், தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அல்லேலூயா. அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எப்பொழுதிருந்து என்று நாம் பார்ப்போமானால், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்தார். அன்னைக்கு எப்படி அழைக்க முடியும்? சாதாரணமாக எடுத்துக்கங்க, நாம் ஒரு தகுதி அடையணும். இப்போ உங்களுக்கு ஓட் லிஸ்ட் வரணும்னா 18 வயது என்ன செய்யணும், முடிஞ்சிருக்கணும். லைசன்ஸ் எடுக்கணும்னா அதே போல் தான், பாஸ்போர்ட்டுக்கு அதே போல் தான் எல்லாமே. பாஸ்போர்ட்டு முந்தி எடுத்துக்கலாம், மற்றபடி எல்லா இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நம்ம ஒரு ரத்தம், அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசு, அந்த திசுல கண்ணுக்கு தெரியாத, சாதாரணமான கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினமாக நாம் இருக்கிறோம். ஒரு ஈ மாதிரி, எறும்பு மாதிரி, கொசு மாதிரி ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒன்றுமில்லாத இருக்கிறதான ஒரு அணுவை பிடித்து கொண்டு, ஒரு சின்ன அணு கரு முட்டை என்று சொல்கிறார்கள். அந்த முட்டை கோழி முட்டை மாதிரி பெரிய முட்டையாக அது இல்லை. அந்த முட்டை ரொம்ப கடுகை விட சின்னதா, கடுகை மீண்டுமாக பாகமாக போட்டால் அது எப்படி சின்னதாக போகுமோ அது மாதிரி ரொம்ப 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 பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தான் அந்த கரு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கூட வசனம் சொல்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும்படியாக தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்காகவே 100க்கு 100 நல்லா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமாக தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை எல்லா பேய்களுக்கும், நோய்களுக்கும், பொல்லாத ஆவிகளுக்கும் விலக்கி மறைத்து 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 பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் யாரா? தாசன். நீ என்னுடைய தாசன். தாசன் என்றால் ஒரு ஆசிரியர் மாதிரி நினச்சிக்கிங்க. தாசன் என்று சொன்னால் அவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு மகன். தாசன் என்று சொன்னால் அவன் ஸ்தோத்திரம், அது ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக வார்த்தையாக இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். தாவீதை பற்றி அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய தாசனாகிய தாவீது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, என் தாசன் மீது நீ கண் வைத்தாயோ அப்படின்னு அந்த முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கடைசி அதிகாரத்திலே பார்க்கிறோம், நடுவில் பார்க்கிறோம். தாசன் தாசன் ஒரு 5-6 பேரை தான் பைபிளில் என்னுடைய தாசன் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த 5-6 பேரை மட்டும்தான் சொல்லியிருக்குது அப்படின்னா, யார் உலகமே நம்பாத இருக்கும்போது அவங்க ஆண்டவரை நம்பினாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்த்த ஆண்டவர் நீ என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் நம்பாதப்ப நீங்கள் நம்பணும். அதுதான் நீங்கள் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டத்தில் மட்டும் அல்லேலூயா சொல்லிட்டு நாளைக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அல்லேலூயா சொல்லாமல் இருக்கக்கூடாது. வழி விலகி போகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் நழுவி போகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விட்டு பச்சைவந்தி போல மாறிக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி மாறாதவராக இருக்கிறார். அவர் அப்படி மாறுவதில்லை. அவர் எப்பொழுதும் ஒரே பேச்சு, ஒரே சிந்தனை, ஒரே செயல். அல்லேலூயா. அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டார்னா, நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? என்றும் மாறாதவர். ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஆபிரகாம் கேட்டார், ஆண்டவரே உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அவருக்கு சொன்னாலும் புரியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்பா, என் பேரே நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை கேளு. என் பேரை கேட்டு நீ என்ன செய்ய போகிற? உனக்கு என்ன வேணும்? ஆடு வேணுமா, மாடு வேணுமா, குழந்தை இல்லாத இருக்கிறியா, குழந்தை வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. வயசானங்களுக்கு ஆண்டவர் ஊன்றுகோலாக இருக்கிறார். விதவிகளுக்கு அவங்க குடும்பத்தை நடத்துகிற தலைவராக ஆண்டவர் இருக்கிறார். கணவன் மனைவிக்கு குடும்ப தலைவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு தாயாக தகப்பனாக அவர் இருக்கிறார். வாலிப சகோதர சகோதரிக்கு நல்ல நண்பனாக இருக்கிறார் இயேசு. இப்படி எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் என்னை நோக்கி, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. அவர் சொல்ல, உன் குடும்பத்துக்கு நான் வருவேன், உங்கள் சபைக்கு நான் வருவேன், உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், உன்னை கொண்டு இந்த வருஷத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அசால்ட்டாக இருக்கலாம், ஆண்டவர் அசால்ட்டாக இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உன்னில் மகிமைப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், சபைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி பாருங்க. ஆமென். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்க முடியாத நேரத்தில் விசுவாசிக்கணும். அப்போ தான் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய தாசன். அல்லேலூயா. யோபு ஏன் தாசன் சொன்னார்னு சொன்னால், யாரும் நம்பாத இருக்க போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஆண்டவரை நம்பாத அப்படின்னு. உற்றார் உறவினர்கள் 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உயிர் நண்பன் அவன் வந்து சொல்கிறான், நீ உன்னுடைய வாழ்க்கையே சரியில்லை, நீயே சரியில்லை, நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, பேசாமல் பிள்ளைங்குட்டிங்களாம் எத்தனையோ சேர்த்து போச்சு, நீயும் சேர்த்துருக்கலாம், என்னதுக்கு வீணாக இருந்துக்கிட்டு தொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற, அப்படி சொன்னாங்க 3 நண்பர்கள். ஆனால் அவர் எதுக்கும் அசரலை, ஆண்டவரை நம்பிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி டாக்டர் சொல்லலாம், மந்திரவாதி சொல்லலாம், குடுகுடுப்புக்காரன் சொல்லலாம், நீ செத்துருவ. நாம் ஆண்டவர்களை எப்பயுமே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே ஆண்டவர்களை என்ன செய்யணும்? இருக்கணும். யார் எது சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதை அங்கே சொல்கிறாங்க, இதை இங்கே சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் நல்லவர். அவர் நமக்கு உதவி செய்து நம்மிலிருந்து ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்ம கூடவே இருந்து உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, தாவீதை தாசன் என்று சொன்னார். ஏன் தாசன் சொன்னார்? 2-3 விசை அவருக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தது. அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ராஜாவுக்கு சண்டை. சவுல் ராஜாவுக்கு தாவீது ராஜாவுக்கு சண்டை. சவுல் ராஜா தாவீதை கொள்வதற்கு லட்சக்கணக்கான ஜனங்களோடும் ஆயிரக்கணக்கான ஜனங்களோடும் அவர் வருகிறார். ஆனால் இவர் ஒரு தவறும் செய்யவில்லை. ஆண்டவர் பார்த்தார், 3 தரம் இவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். எப்படி? தாவீது சவுல் ராஜாவை சாகடிக்கலாம், அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் ஒப்பு கொடுத்த போது அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ண விட்டவனை நம்ம தொடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சபையில் இருக்கிற ஊழியக்காரையோ ஊழியரையோ அபிஷேகம் பெற்றவர்களையோ குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. குறை சொன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை, குறை சொன்னால் உங்களுக்கு தான் ஆபத்து, குறை சொன்னால் நீங்கள் தான் தண்டனை பெறுவீர்கள். அப்படி குறை சொன்னால் ஆண்டவருக்கு தான் தெரியும். அவரே நமக்கு நல்லவர், அவரே நமக்கு பெரியவர், அவரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவர் எவ்வளோ தவறு செய்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறாரு,
நான் வந்து கை போட மாட்டேன், நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், சவுலை என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன். ஆனால் அவர் என்னை கொல்ல வராரு, ஆண்டவர் அதுக்கும் விட மாட்டார். நானும் அவரை கொல்ல மாட்டேன், ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும். அல்லேலூயா. அவர் யுத்தத்துக்கு போய் அவர் நோவு வந்து சாகட்டும், அவர் காலம் வந்து சாகட்டும், அவர் யுத்தத்துக்கு போய் சாகட்டும், ஏதோ ஒரு தலைப்பில் சாகட்டும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், சாவடிக்க மாட்டேன். ஆனால் அவர் இவர் சாவடிக்கணும் துரத்திக்கிட்டே இருக்கிறார். எப்படி இருக்கு நிலைமை? கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் டென்ஷனான டென்ஷன், எரிச்சல். தாவீதை பற்றி இவனை பைத்தியக்காரனா, ஏன் இப்படி சிந்திக்கிறான், அவன் தான் நம்ம உசுரம் வாங்க வரான்ல, அப்புறம் அவனை கையில் கிடச்சா நாம் அவனை அடிச்சுன்னு ஒருக்க வேண்டியதானே. அப்படி தான் நம்ம எல்லாருமே மனசிகமாக நினைப்போம். ஆனால் தாவீது என்ன நினைச்சாருன்னா, அவரை ஒரு நாள் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டார். தெரிஞ்சோ தெரியாமல ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் பின்னாடி கீழ்ப்படியாத போனார், ஆண்டவர்கிட்ட சாபத்தை வாங்கினார், இழந்து போனார், அபிஷேகத்தை இழந்து போனார். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அதையும் இதையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி என்று சொல்லி அவர் தனியாக ஆண்டவரை விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அதே போல் ஆண்டவர் காப்பாற்றினார். கடைசியாக அவன் யுத்தத்துக்கு போய் அவன் செத்து போனான். ஆனால் தாவீது வந்து பைபிள் எழுதப்பட்டிருக்குது, சவுல் குடும்பம் வர 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 சிறுத்து போனார்கள், தாவீதின் குடும்பத்தாரோ வர 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 பெருத்து போனார்கள். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக இருந்தால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பீடி குடிக்கிறான், நான் ஏன் குடிக்காமல் இருக்கணும், எல்லாம் சாராயம் குடிக்கிறான், நான் ஏன் குடிக்காமல் இருக்கணும், எல்லாம் கோயிலுக்கு வராமல் இருக்கிறான், நான் ஏன் கோயிலுக்கு வரணும், அப்படி சொல்லாத. ஆண்டவர் உன்னை வர 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 விருத்தி அடைய உதவி செய்வார். ஒரு அழியிலே சொல்லுங்க ஆமென். எல்லாரும் தாவீது கர்த்தரோடு இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் வர 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 விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. நம்மளாம் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். என்ன செய்யணும், அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் மகிமைப்படுவேன், உனக்கு நான் விருத்தியை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். தனிமையாக இருக்கிறவர்கள் தனிமையாகவே அல்ல, அவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தருகிறார், ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், எழுப்புதல் இல்லாத பிள்ளைகளுக்கு எழுப்புதல் தருகிறார், வல்லமை இல்லாத பிள்ளைகளுக்கு வல்லமை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறாரு, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை விட்டமாட்டேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானாக உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 5வது வசனத்தை பாருங்க. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். நமக்கே தெரியாது நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மளையெல்லாம் ஆசீர்வதிச்சு நல்ல இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவே ஸ்தோத்திரம். நல்ல இடத்துல உட்கார வச்சிருக்கிறார், நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்களை கண்ட மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. என்னன்னு, இவங்க மட்டும் ஏன் நல்லா இருக்கிறாங்க, உங்களை ஏன் எல்லோரும் தொந்தரவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அதனால தான் எல்லோரும் தொந்தரவு பண்ணுறாங்க. அதனால் நேர்மையாக இருக்கிறவங்களையும் பரிசுத்தமாக இருக்கிறவங்களையும் உலகம் சில நேரத்தில் பகைக்கும், அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என்ன படுவீர்கள்? கொஞ்சம் பேர் தான் நேசிப்பாங்க, நிறைய பேர் நம்மளை பகைப்பார்கள். ஆண்டவர் நம்மளை பகைக்கல, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. உலகம்தான் பகைக்குது. உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், நாளானிக்கு ஒன்று சொல்லும். அவரை நம்ம தேடணும், அவரை நம்ம நம்பணும். அல்லேலூயா. அவரை நமக்காக யாவும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். உலகத்தை பார்க்கக்கூடாது. ஒரு நேரம் நம்மளை ஏசும் பேசும், கேவலமாக பேசும், அதெல்லாம் செய்யும். ஒரு நேரம் அதே வாய் மீண்டுமாக அவளுக்கு எங்கேயோ ஒன்று கிடச்சிருச்சு, ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுன்னு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். பாராட்டு பெறுகிற நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்கிறதில்ல என்னை அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் திட்டுற நேரத்தில் எல்லாத்திட்டையும் போய் சொல்கிறாங்க, அவன் என்னை திட்டிவிட்டா, அவன் என்னை திட்டிவிட்டா, அவன் என்னை திட்டான், அவன் என்னை திட்டான். அதை எல்லாத்துக்கிட்டையுமே போய் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும்போது உலகமே உங்களை பாராட்ட போகுது. அதுக்காக ஆயத்தமாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை தமிழிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். சின்ன வயசுலேருந்தே உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் காண்கிறார். அல்லேலூயா. ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே காண்கிறார். ஆமென். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். அல்லேலூயா. நீங்கள்லாம் பக்தி உள்ளவர்கள். ஆமென். வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னார். அந்த ஆண்டவருடைய
பாதம், அவருடைய பூமி அது. ஆகையால் அந்த பூமியிலே வாழ்வதற்கு எல்லாருக்குமே தகுதி இருக்கிறது, எல்லாருக்குமே எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. அல்லேலூயா. யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவர்களும் கிடையாது. எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக வசனம் சொல்லுது, எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தார்கள், பாவிகளாய் இருந்தார்கள் என்று. ஆனால் இயேசு வந்து அவர்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஊழியத்திலே ஒரு நல்ல தாசர்களாக தேவன் உருவாக்கி மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு தாசனாக விளங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தாசன்னா நிறைய பைபிள் படித்து நல்லா தியானித்து, யாரோ எப்படியோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் நல்லதாக பேசி பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, நீங்களும் தப்பாக பேசக்கூடாது. எல்லாம் அவிசுவாசமாக இருக்கிறாங்க, நீங்கள் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அதுதான், அப்படி இருக்கிறது தான் தாசனுங்கிற ஒரு உரிமை, ஒரு லைசன்ஸ் மாதிரி. மற்றபடி எதுவும் கிடையாது. விசுவாசியாக எல்லாருமே இருக்கலாம், ஆனால் தாசனாக இருக்கிறது எல்லாரும் இருக்க முடியாது. அது மாதிரி அது ஒரு பாஸ்ட் வேலை மாதிரி, ஒரு தீர்க்கதரிசி வேலை மாதிரி. அது ஒரு கனமான ஒரு பெயர். அந்த பெயரை தான் கனவீனமான நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன், என் தேவன் என் பெலனா இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நம்பி நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் பெலனாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 6வது வசனத்தில் பாருங்க, உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக நான் வைப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? இன்னும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியிலே ஒளியாக இருக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் விளக்காக இருக்கிறீர்கள். விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும், அப்பொழுது உள்ளே வருகிறோம் வெளியே போகிறவர்களும் வெளிச்சம் கொடுக்கும்படி நான் விளக்காக உன்னை வைத்திருக்கிறேன். இன்னும் வசனம் சொல்லுகிறது, நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்திருக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக பேசணும், ஆண்டவருக்காக பாடணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இந்த வருஷத்திலே நல்ல பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். காரணம், நீங்கள் ஆண்டவருடைய தாசர்கள். ஆமென். அல்லேலூயா.